பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த லைவுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஒருவேளை இந்த லைவை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா, எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர், உங்கள் ஜெப விண்ணப்பங்கள், எந்த இடம், அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் அப்பாவை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், நிறைய டிக்ளேர் பண்ண போகிறோம், தெய்வனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ப்ரொஃபட்டிக்கலாக இன்றைக்கி நிறைய காரியங்களை செய்ய போகிறோம். அதனால் ஸ்டே கனெக்டட், ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து முழுதுமாக பாருங்கள். இது அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி, உன்னதமானவரே உமக்கு நன்றி, மகிமை நம்பிக்கையே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே பா ரபா ஷனந்துருலனா, எங்க 2-3 பேர் நாமத்தினால ஒருமனப்பட்டு வந்தாலும் அங்க நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எங்க மத்தியில நீங்க பிரசன்னராக இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன் டாடி. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உடைய மகிமைக்காய் நன்றி, உடைய வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் டாடி. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹல்லேலூயா. பாரா ஷனந்துருதனா. ஆண்டவரே, வந்த பிள்ளைகள் வந்த வண்ணமாய் அல்ல டாடி, உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து சென்றவர்களாய், உடைய வார்த்தையை ஆண்டவரே பெற்றுக்கொண்டவர்களாய், இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மகிமையை ஆண்டவரே அனுபவிக்கிறவர்களாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க மாற்றி கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு கூட ஆவியானோட பிரசன்னத்துக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே, ஆவியானவர் நம்ம வெல்கம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல அப்படியே கண்களை மூடி அப்பா மீ துதிக்கிற எங்களை நிரப்புங்கப்பா. எங்களை ஒருமுகப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களை நிரப்புங்க உங்களுடைய பிரசன்னத்தினால, உங்களுடைய வல்லமையினால, உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க. ஹல்லேலூயா. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், வெல்கம் யூ லார்ட், வெல்கம் யூ லார்ட். காலையிலேருந்து இந்த இரவு நேரம் முழுதும் கர்த்தர் எங்களை பாதுகாத்தார், எல்லா தீங்குக்கு விலக்கி காத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கலாம். நம்ம தேவைகளை எல்லாத்தையும் சந்திச்சார். இந்த நாளை துவக்கி முடிக்க கர்த்தர் கிருபைகளை தந்தார். ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு முழுதும் பாதுகாத்தார், கடந்த மாதங்கள் முழுதும் பாதுகாத்தார். அதுக்காக நம்ம நன்றியோடு ஆண்டவரை, நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நன்றி செலுத்துக்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. We worship you Lord, we welcome you Holy Spirit. Amen. We thank you Lord. Thank you Lord, thank yes, you Lord. Master. Hallelujah. நன்றி அப்பா. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி, காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. சேற்றில் இருந்த என்னை தூக்கி அரவணித்தீரே, உள்ள
அழகாய் வரைந்திருப்பீரே, சேற்றில் இருந்த என்னை தூக்கி அரவணைத்தீரே, உள்ளங்கைகளிலே என்னை அழகாய் வரைந்திருப்பீரே, என் மேலே நினைவு கூர்ந்து உம் கிருபையை எனக்கு தந்தே, என் மேலே நினைவு கூர்ந்து உம் கிருபையை எனக்கு தந்தே, ஆவியானவரே ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே ஆளுகை செய்பவரே, காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி, காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி, மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, ஆவியானவரே ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே ஆளுகை செய்பவரே. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஆளுகை செய்பவரே. ஆமென். எங்களை ஆளுகை செய்கிற தேவன், ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறேனடி. இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே ஒரு மகிமை எங்களை மூடட்டும் அப்பா, ஒரு வல்லமை எங்களை மூடட்டும்ப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீங்க ஆளுகை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எஸ் விஸ்வா பிரதர், உங்க மேல அப்பாவுடைய வல்லமையை பேசுகிறேன். எஸ் ப்ராஃபட் ஆரோக்கியம், உங்க மேல அப்பாவுடைய வல்லமையை பேசுகிறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய ஆளுகையை நீங்க பார்ப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய பேர் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஓ நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு விடுதலையை நான் பேசுறேன். ஓ ஹalleluya. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்காரு, குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து தூக்கி எடுத்திருக்காரு. உங்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணி ஓ மகிமையின் சிங்காசனத்தை நீங்க சுதந்தரிக்கும்படியா தேவன், நம் தேவன் இந்த நாட்களில் செய்ய போகிறாரு. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா பலவீனங்கள் எல்லாம் மாறுது ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லா பலவீனங்கள் மாறுது இயேசுவின் நாமத்தினால. ஓ கர்த்தருடைய சுகமாக்குற வல்லமை, ஓ உங்களை சுகமாக்குற வல்லமையை உங்க மேல பேசுறேன். ஓ இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு சுகமளிக்கிற வல்லமை. எஸ் 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 பிரேக்கிங் ரைட் நவ. அப்படியே வாங்கிக்கிங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வல்லமை அப்படியே உங்களை மூடுவதாக, ஒரு அக்கினி உங்களை மூடுவதாக இயேசுவின் நாமத்தினால ரைட் நவ we declare and decree கர்த்தருடைய வல்லமை உங்களை அப்படியே மூடுது, கர்த்தருடைய அக்கினி உங்களை மூடுது. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹalleluya barashana turi barala shidaradana. ஓ நன்றி. ஹalleluya. ஒரு சமாதானத்தின் தேவன் உங்கள் எல்லைக்குள்ள வந்திருக்காரு. என்னுடைய சமாதானத்தை நான் வைத்துவிட்டு போகிறேன்னு சொன்ன தேவன் அவருடைய சமாதானத்தை உங்க மேல வச்சிருக்காரு. எஸ் முத்து செல்வி சிஸ்டர், அப்படியே வாங்கிக்கிங்க. அழைந்து திரிந்து ஓடி உழைச்ச வேர்வை சிந்தன நாட்கள் எல்லாம் போய் இதுக்கப்புறம் ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அமர்ந்திருந்து அவர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறத நீங்க பார்க்க போறீங்க. அமர்ந்திருந்து ரைட் நவ இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹalleluya. thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம்.
எங்களை ஆதரித்தீங்க ஆண்டவரே, எங்களை தேற்றினீங்கப்பா. ஆமென். எங்களுக்காக சிலுவையில மரித்து ஆமென். உயிர் தெழுந்தீங்க சுவாமி. ஆமென். உடைய உயிர் தெழுந்த வல்லமை எங்க மீது ஊற்றிக்கொண்டே இருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லி ஆண்டவரை துதிச்சு நம்ம அடுத்த வரிகளை கூட நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. ஆதரிக்கின்ற சுதந்திரம் வளர்ந்தீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்தினீரே. ஆதரிக்கின்ற சுதந்திரம் வளர்ந்தீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துவீரே. எனக்காக சிலுவையில் மரித்து ஒரு தேற்றுதலின் அபிஷேகம் அப்படியே இறங்குது. ஒரு காயம் கட்டுதலின் அபிஷேகம் அப்படியே இறங்குது இயேசுவின் நாமத்தினால. எல்லா பலவீனங்களை நீக்குகிற ஒரு அபிஷேகம் இறங்குது இயேசுவின் நாமத்தினால. மரணத்தை ஜெயித்தீரே, ஆமென். எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே. மரணத்தை ஜெயித்த தேவனுடைய வல்லமையை நீங்க பாப்பீங்க. சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்தீரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே. காற்றாக அசைவாடி என் சுவாசத்திலே உறவாடி, காற்றாக ஒரு கீழ் காற்று அப்படியே இறங்குது இயேசுவின் நாமத்தினால. சுவாசத்திலே உறவாடி மகிழ்ச்சியிலே நான் பாடி துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே, துதிக்க செய்பவரே, உம்மை பாட வைப்பவரே. எஸ் ஃப்ளோரன்ஸ் சிஸ்டர், நான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதுக்கப்புறம் நீங்க நிறைய துதிக்க போறீங்க, நிறைய துதிக்க போறீங்க. புலம்பின நாட்கள், கண்ணீர் விட்ட நாட்கள் எல்லாம் போய் இதுக்கப்புறம் நிறைய துதிக்க போறீங்க இயேசுவின் நாமத்தினால. உங்களை பார்த்து சொல்றேன், எஸ் சைமன், உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் நிறைய பிரைஸ் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. நீங்க துதிக்கும் போதே சில வாசல்கள் திறக்கப்படுது. நீங்க துதிக்கும் போதே சில கதவுகள் திறக்கப்படுது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய பெருக்கத்தின் கதவு, ஒரு பெரிய பெருக்கத்தின் கதவு உங்க மேல நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. எஸ் மலர் சிஸ்டர், அப்படியே வாங்கிக்கிங்க. எஸ் மல்கியா 3:10 ஆண்டவர் இப்படி சொல்றாரு, வானத்தின் பழகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். என்ன பண்ணுவாரா? உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போறாரு. இயேசுவின் நாமத்தினால. Right now in the name of Jesus. Jesus, thank you Lord. Amen. ஆதரிக்கின்ற சுதந்திரம் வளைந்தீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகிறீரே. ஆதரிக்கின்ற சுதந்திரம் வளர்ந்தீரே, என்னை என்றுமே தேற்றி நடத்துகின்றீரே. எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே. எனக்காக சிலுவையில் மரித்து மரணத்தை ஜெயித்தீரே. ஆவியானவரே, ஆளுகை செய்பவரே, ஆவியானவரே, ஆளுகை
தருபவரே, ஆவியானவரே, ஆளுகை தருபவரே, ஆவியானவரே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆளுகை தருகிற தேவனே, ஆளுகை தருகிற தேவனே, ஆவியானவரே, என்னை ஆட்கொண்ட இந்த பண பிரச்சனையை நான் ஆழ போறேன், என்னை ஆட்கொண்ட இந்த வியாதியை நான் ஆழ போறேன், என்னை ஆட்கொண்ட இந்த கடன் பிரச்சனையை நான் ஆழ போறேன், இந்த வியாதி பலவீனங்களை நான் ஆழ போறேன், இந்த துன்பத்தை, இந்த கண்ணீரை நான் ஆழ போறேன், அது என் பாதத்தின் கீழே போட்டு நான் மிதிக்க போறேன். ஆவியானவரே, ஆளுகை தருபவரே, ஆவியானவரே, Thank you, Holy Spirit. ஆறுதல் தருபவரே, ஆறுதலுக்கு ஆறுதல், உங்களுக்கு அன்புக்கு அன்பு, உங்களுக்கு ஆளுகைக்கு ஆளுகை, என்ன வேணுமோ, whatever you want, Daddy God. இன்னைக்கு வானம் திறக்கப்பட்டிருக்கு, வானம் திறக்கப்பட்டிருக்கு. நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொண்டுதான் இன்னைக்கு போவீங்க. நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ அதை பெற்று கொண்டவர்களா தான் இந்த லைவ் முடிச்சுட்டு போவீங்க, இந்த வார்த்தையை கேட்டுட்டு போவீங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து நாங்க தீர்க்கமா சொல்றோம், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றோம். இதுவரை இல்லாத அளவிற்கு விஜய் ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்க பார்க்க போறீங்க. காயத்ரி சிஸ்டர், நீங்க ஒரு பெரிய பெருக்கத்தை பார்க்க போறீங்க. எல்லா பைனான்சியல் இஷ்யூவை நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. உபாகமம் 28:12 உங்க மேல பேசுறேன். கிங்ஸ்லி பிரதர், உங்க மேல இதே வார்த்தையை பேசுறேன். ஆண்டவர் வானத்தின் பொக்கிஷ சாலையை திறக்கிறாரு. வானம் திறக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கு கீழே அதுல இருந்து வர்றது எல்லாமே ஆசீர்வாதம் தான். அதுல இருந்து வர்றது எல்லாமே ஆசீர்வாதம் தான். இதுதான் வரணும் இல்லைங்க, எல்லாமே வரும், எல்லாமே வரும், எல்லாமே வரும். உங்களுக்கானது எல்லாமே வரும் இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவருடைய மனுஷனா, தேவனுடைய மனுஷனா, ஒரு காரியத்தை சொல்றேன், இன்னிலிருந்து நீங்க ஒரு பெரிய நிறைவை பார்க்க போறீங்க. ஒரு பெரிய நிறைவை பார்க்க போறீங்க. நிறைவானது வரும்பொழுது குறைவானது விலகி போகணும் வார்த்தை சொல்லுதுல. அதே ஆவியானவர் உங்க குறைவுகளை நிறைவாக்க வந்திருக்காரு, உங்க குறைவுகளை நிறைவாக்க வந்திருக்காரு. thank you Jesus, thank you Jesus. ராபா ஷானா தூரகபல சீதபரனா தேதுரதனா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எல்லாம் இன்வெஸ்டர் கிட்ட இருந்து உங்க பணத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. we speak angelic visitation. யாரெல்லாம் உங்க கிட்ட அமௌண்ட் வாங்கினாங்களோ அவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தினால திரும்ப நீங்க கேட்காமையே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிற மாதிரி கர்த்தர் செய்வாரு. இப்பவே சில ஏஞ்சல்ஸ் நான் ரிலீஸ் பண்றேன். எஸ், உங்க இன்வெஸ்டர் கிட்ட போய் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Lord, thank you Lord, thank you Lord. காயத்ரி சிஸ்டர், உங்க சிஸ்டருடைய வீட்டில் நடக்கிற எல்லா காரியங்கள், எல்லா நெகட்டிவ் காரியங்கள், அந்த ஃபைட்ஸ், அந்த கலகம், அந்த கவலை, அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவார். டுடே we release பீஸ், சமாதானத்தை பேசுறேன். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்துட்டு போறேன்ப்பா, ஏன் சமாதானத்தை வைத்துட்டு போறேன். ஆண்டவருடைய சமாதானத்தை அந்த குடும்பத்துல பேசுறேன். எஸ், ஆரோக்கியம் பிரதர், அருமைராஜ் பிரதர், அப்படியே வாங்கிக்கிங்க. ஒரு பெரிய சமாதானம், நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய உயர்வு. ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஃப்ளோரன்ஸ் சிஸ்டர், நீங்க சம்பளம் கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் மாத்துவார் சிஸ்டர். நீங்க சம்பளங்களை வாரி கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை மாத்துவாரு. தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பாரு. தேவையான எல்லாவற்றையும், தேவையான எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால we speak in the name of Jesus. Thank you master, thank you master, thank you master. அதே போல நம்ம பார்க்குறோம், நம்ம கடைசி ஸ்டாண்டா பார்த்தோம், அவர் நமக்காக சிலுவையில மரித்து மரணத்தை ஜெயித்தாராம். இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் நம்மளுடைய தரித்திரத்தையும் சுமந்து அதையும் ஜெயித்தார். நம்மளுடைய வறுமைகளை, தரித்திரங்களை, இல்லாமைகளை அவர் சிலுவை மீது ஜெயித்தார். அவருடைய சம்பூர்ணத்தை, அபண்டன்ஸை, அவருடைய நிறைவை, அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம மேல ஊத்தி இருக்கிறார், குடிச்சிருக்கிறாராம். ஆல்ரெடி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அதே போல நம்ம சாபங்களை அவர் சுமந்து
நம்மளை அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பி இருக்கிறாரா? எஸ். நம்ம வியாதிகளை, பலவீனங்கள், வியாதி பலவீனம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையின் மீது சுமந்து, வியாதியின் உச்சகட்ட என்னது? மரணம். வியாதி முத்தி போச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா டாக்டர் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் போய் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கோங்க, உங்கள் கடவுள்கிட்ட போங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டே கடவுள்கிட்ட வந்துடுங்க. ஏன்னா வசனம் இப்படி சொல்லுது, ஒருவன் வியாதிப்பட்டான், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டான், அவனுக்காக மூப்பர்கள், சபையோர், சபையில் இருக்கிற போதகர் எண்ணெய் பூசி அவருக்கு ஜெபிக்கும் போது, ஒருவேளை அவன் பாவத்தின் நிமித்தமோ மற்ற காரியங்கள் நிமித்தமோ அந்த வியாதி வந்திருக்கலாம். எனி ரீசன் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? சுகத்தான் தேவை. ஸோ அவனுக்கு அந்த சுகம் உண்டாகும். அப்படி ஜபிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அந்த வியாதியின் உச்சகட்டமே யாரு சுமந்து இருக்கிறாரா? ஏசப்பா தான் சுமந்து இருக்கிறார். உச்சகட்டம்னா மரணத்துக்கு போகுது, முத்தி போய் அதையே ஆண்டவர் சுமந்து அவருடைய ஜீவனை உங்களுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருக்கிற நிமித்தமா ஒவ்வொருத்தரும் அறிக்கை இடுங்க, இன்னைக்கு சுகம் என்னுடைய உரிமை, என் சொத்துப்பா. நம்ம வீட்டில் நம்ம வீடோ நமக்கு சேர்ந்த வீடு சொத்தையோ யாருன்னா வந்து எடுத்துட்டாங்கன்னா விட்டுருவோமா? கோர்ட்டு கேஸை போட்டு அது ராவும் பகலும் காவல் காத்து மெஷரிங் டேப்பை வச்சு அழுக்குவோம். இந்த இடத்துல காலை வச்சு காலை வெட்டி போடுவோம். இது எனக்கு சொந்தம். இன்னைக்கு சொல்லுங்க, பிசாசு காலை வெட்டுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை இடுங்க. பிசாசே என் சரீரத்துல, என் குடும்பத்துல நீ வச்சிருக்கிற எல்லா கிரியங்களை எடுத்துக்கொண்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. உனக்கு இது அதிகாரம் கிடையாது. உனக்கு என் குடும்பத்துல, என் சரீரத்து மீது, என் சொந்த பந்தங்கள் மீது உனக்கு அதிகாரம் கிடையாது. எடுத்துட்டு போ இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்லி நாங்க கட்டளை கொடுக்குறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். எல்லாம் இப்படி அதிகாரமா நீங்க ரிலீஸ் பண்ணி அறிக்கையிட்டு டிக்ளேர் பண்ணும் போது என்ன ஆகுது? பிசாசு பயந்து ஓடுறான். அவங்ககிட்ட கெஞ்சக்கூடாது, கொஞ்சக்கூடாது. நம்ம கொஞ்சறதெல்லாம் யார? நம்ம ஏசப்பாவை தான். பிசாசை பார்த்தா நம்ம ஒரு தெருநாயை பாக்குற மாதிரி அவனை அதிர்ட்டி வெளியே துரத்தணும். அவனுடைய கிரியங்களை அப்புறப்படுத்தி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. அதே போல இன்னைக்கு சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கட்டும். கர்த்தர் நம்மளுடைய மரணத்தை மட்டும் அவர் சுமக்கல, பலவீனம், ஒரு சின்ன ஒரு பலவீனம், வீக்னஸ், அதை கூட அவர் சுமந்திருக்கிறார். சின்ன தலைவலியும் காய்ச்சலும் சுமந்திருக்கிறார். பெரிய பெரிய வியாதியை மட்டும், மரணத்தை மட்டும் சுமக்கல, எல்லாவற்றையும் சுமந்து தீத்தார ஆண்டவர். அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கணும். இல்ல நான் அப்பவே சொன்னேன், எந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு சொந்தமா இருக்கிறதோ யாராச்சும் அதுல கால் வச்சா விட்டுருவோமா? திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ ஒன்லி அப்படி போட்டு எழுதி போர்டை ஸ்டிக் பண்ணி வைப்போம். இது எனக்கு சொந்தமான பொருள் மட்டும் இடம். அதே போலதான் நம்ம சுகம்ன்றது நமக்கு சொந்தம். நம்ம அப்பா நமக்கு வெளிப்படையா அதை மறைக்கப்படல, சிலுவையின் மீது ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணிருக்கிறாரு. திஸ் ஹீலிங் பிலாங்ஸ் டு யூ. பாக்குற ஒருத்தருக்கும் இந்த சுகம் உன்னுடைய சொந்தம், உனக்கு சொந்தமானது. இந்த விடுதலை உனக்கு சொந்தமானது. இந்த ஜீவன் உனக்கு சொந்தமானது. இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானது. எஸ், ஆமென் ஆமென் சொல்லுங்க. சுகத்தை நான் ரிசீவ் பண்றேன், ஆமென். விடுதலையை நான் ரிசீவ் பண்றேன், என் பலனை நான் ரிசீவ் பண்றேன். ஜஸ்ட் டெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஆமென். நான் ரிசீவ், ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட். என் ஃபைனான்ஸை நான் ரிசீவ் பண்றேன். ஆமென். இந்த ஆசீர்வாதம், இந்த செழிப்பு எனக்கு சொந்தமானது. ஆமென். பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் யாருது? அவருடைய பிள்ளைங்களது. தகப்பனுடையது சொத்து யாருக்கு உரிமை பாராட்டணும்? பிள்ளைங்க தான் உரிமை பாராட்டணும். இன்னைக்கு யாரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சத்தியம்னா நம்ம இப்படி உட்காரவே மாட்டோம். இயேசுவின் நாமத்தினால அப்படியே அதிகாரத்தை எடுங்க, அறிக்கை எடுங்க. எனக்கு கர்த்தர் சிலுவையில சுதந்திரத்தை கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நான் அதுக்கு சொந்த உரிமையாளரா இருக்கிறேன், அது சுதந்திரவாளியா நான் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த சுகம், அந்த பலன், அந்த ஆரோக்கியம், அந்த செழிப்பு, அந்த நன்மைகள், அந்த உயர்வுகள், அந்த மேன்மை நான் சுதந்திரத்து கொள்ளுகிறேன். அழியாமை, சாகாமை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். என் சொந்த வீட்டை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். என் பிள்ளைங்களுடைய படிப்பை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். என் குடும்பத்துக்கு தேவையான அத்தனை நன்மைகளும் சிலுவையில கர்த்தர் ரிலீஸ் பண்ணது அத்தனை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. எஸ் ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். இயேசு மாஸ்டர், நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். Bless you all, bless you. கர்த்தர் நல்லவர்.
லைவ் முடியலைங்க. இதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. இன்னும் தான் இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயங்களே இருக்குது. அதனால் ஸ்டே கனெக்டட். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு சத்தியத்தை உங்களோடு ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு 2-3 நாளாக யோசிச்சது. ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ ஆண்டவர் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறா அப்படின்னு சொன்னார். என்ன விஷயம்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதில் 3வது வசனம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, சங்கீதம் 1:3, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னங்க, நம்ம இலையுதிரா மரத்தை போல் இருப்போம், நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுனில் பிரதர், இயேசுவின் நாமத்தினால எல்லா காரியங்களையும் கேன்சல் பண்ணுறேன். எல்லா இஷ்யூஸை கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டக் ஆகிட்டுருக்கிற எல்லா இஷ்யூஸை கேன்சல் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, ஃபேக்ட் வித் ட்ரூத். உண்மையும் சத்தியமும். எது உண்மை, எது சத்தியம், அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நேரம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரோன் கோல், அதை குறித்து நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆரோனுக்கும் மோசைக்கும் ஒரு சண்டை வருது, ஒரு இஷ்யூ வருது. இஷ்யூ வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு கோலை வெட்டு. என்னத்தை வெட்டு? ஒரு கோலை வெட்டி எல்லாம் அந்த 12 கோத்திரம் இருக்குல்ல, 12 கோத்திரத்தின் கோலையும் ஒன்றா கட்டி கொண்டு வந்து ஏன் சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் வை அப்படின்னு சொல்லும் போது அந்த கோலை வைக்கிறாங்க. கோலை வச்ச பிறகு இப்போ தான் ஜஸ்ட் அப்படியே உள்ளே வாங்கிக்கோங்க. கோலை வச்ச உடனே அந்த நைட்டு முடியுது. நைட்டு முடிஞ்சு காலையில் மோசே திரும்ப போய் பார்க்குறாரு. திரும்ப போய் பார்க்கும் போது ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்த்து பூத்து காய்த்து கனி தந்து இருக்குங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஃபேக்ட் என்ன, ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளையை வெட்டுனா அது என்ன ஆகும்? அது செத்து போயிடும், அதில் ஜீவன் இருக்காது. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு கிளையை வெட்டுறாங்க. கிளையை வெட்டும் போது அது மரிக்கலை. அந்த மரத்திலிருந்து அந்த கிளையை வெளியே வரும்போது அது மரித்த நிலமையில தான் வருது. மரித்த நிலமையில வெளியே வரும்போது அங்கே தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைக்கும் போது மரித்த கிளையில் துளிர் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, அதில் பூத்து காய்த்து கனி கொடுக்குது. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில், சிலருடைய லைஃப்பில், முக்கியமாக ஒரு சிலருடைய லைஃப்பில் இந்த மாதிரியான வாழ்க்கையை தான் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. நிறைய இடங்கள்லேருந்து வெட்டப்பட்டு மறைச்ச நிலமையில் இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏன் சமூகத்துக்கு வந்துட்டல, தேவனுடைய பிரசனத்தை தேடி வந்துட்டல, தேவனுடைய வார்த்தையை தேடி வந்துட்டல, நீ இதுக்கப்புறம் துளிர் விடுறது மட்டும் இல்லை, துளிர் விட்டு காய்த்து கனி தருவ. உன் லைஃப் இது வரைக்கும் கனி கொடுக்காத ஒரு வெறுமையான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்த உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கனி கொடுப்ப. ஃபேக்ட் என்ன, உண்மை என்ன, மரத்திலிருந்து கிளையை வெட்டின பிறகு அது மறிச்ச நிலைமை. ஆனால் சத்தியம் என்ன, தேவ பிரசனத்துக்கு வரும்போது நீ மறித்த நிலைமையில் இருந்தாலும், நீ மறைத்த நிலைமையில் இருந்தாலும் நீ உயிரடைவ, நீ ஜீவனை பெறுவ. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய ஃபினான்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், என்ன விஷயங்கள் மறித்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசனத்துக்கு வந்திருக்கீங்கள, கர்த்தருடைய வார்த்தையை தேடி வந்திருக்கீங்கள, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ கனி கொடுப்ப. ஓ இயேசுவின் நாமத்தினால we declare and decree, நீ கனி கொடுக்கிறவனாய் மாறுவ. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உனக்கு மட்டும் என்ன, நீ மட்டும் என்ன பெரிய இதுவா, கர்த்தர் உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாரா, கர்த்தர் ஏன் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரான்னு நிறைய பேர் உங்களை ஏளனமா பார்த்த நாட்கள், பேசின நாட்கள் எல்லாம் போய் கர்த்தர் உன் கூட இருக்காரு, கர்த்தர் உன் தலையை உயர்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி உன் தலையை மகிமைப்படுத்துகிற, உங்க தலையை கனப்படுத்துகிற ஒரு நேரத்துக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏதோ சும்மா பிரதர் கூப்பிட்டாரு, பிரதர் சொன்னாரு, பிரதர் வாரம் லைவ் போறாரு அப்படின்னு நீங்க வந்து பார்க்கறது எதர்ச்சியா உள்ள வரல.
ஐ பிலீவ் நீங்கள் எதர்ச்சியாக வரலை. உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு பெரிய கனிகளை பார்ப்பீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து வித்தின் அ மினிட், இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் மேலே நான் பேசுகிறேன். நீங்கள் கனி கொடுக்கிறவங்களாக மாறுவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இலையுதிரா மரத்தை போல் இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், ரீபா ஷானான் துருதனா பேதுரு ஐயா கிட்ட வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுரு கொஞ்சம் படகை கொடுப்பா, கொஞ்சம் நேரம் பிரசங்கம் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சரி வா கடலுக்கு போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு கூப்பிடும்போது பேதுரு ஐயா சொல்கிறாரு, நைட்டு ஃபுல்லாக எப்படி ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனுமே அகப்படலை. அவர் சொன்னது உண்மைங்க, அவர் சொன்னது உண்மை. என்ன, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டார், ஒரு மீன் கூட கிடைக்கல, இதுதான் உண்மை. ஆனால் வார்த்தையை அங்கே வந்த பிறகு அவருடைய லைஃப்பில் என்ன ஆகுதுன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வலை கிழியத்தக்கதான மீன்கள். இவ்வளோ நேரம் அந்த மீன் எங்கெங்க இருந்துச்சு? அதே கடலில் தான், அதே இடத்துல தான், அதே வலை தான், அதே படகு தான், அதே பேதுரு தான். எங்கே ஒன்றுமே கிடைக்கலன்னு சொன்னாரோ அதே பேதுருடைய லைஃப்பை பாருங்கள், தனக்கு மிஞ்சி தனக்கு வச்சுக்கிட்டது மட்டும் இல்லை, அநேகருக்கு கொடுக்கிற மாதிரி வந்துச்சுங்க. ஃபேக்ட்டு நைட்டெல்லாம் அவர் பிரயாசப்பட்டு ஒன்றுத்தையும் கிடைக்கல, ஒன்றுமே வாங்கலை, ஒன்றுமே பார்க்கல. லாஸ் லாஸ் லாஸ். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, டே பேதுரு நீ எல்லாம் சும்மா வீம்பு தாண்டா, வாய்ச்சவடால் தாண்டா அப்படின்னு சொல்லி பேதுருவை ஏளனமாக பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்க பரம்பரையாக அந்த மீன் பிடிக்கிற தொழிலில் தானே இருந்தாங்க. நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா அப்படின்னு நிறைய கேவலமாக ஏளனமாக பேசியிருப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் ஏளனமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் அவரை வந்து நகைச்சுவையாக இன்னும் மட்டமான வார்த்தைகளை சொல்லி இது பண்ணாங்களோ, அதே வாய் அடைச்சி போகிற மாதிரி ஆண்டவர் செஞ்சாருங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் எம்டினஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ மாறும், உங்கள் எம்டினஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளோ மாறும். ஓவர்ஃப்ளோவாக மாறுறது மட்டும் இல்லை, நீங்கள் அநேகருக்கு கொடுப்பீங்க. உங்கள் கை வாரி இறைக்கும். உங்கள் வலை கிழியத்தக்கதான மீனை நான் பேசுகிறேன், உங்கள் வலை கிழியத்தக்கதான மீனை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரைட் நவ் ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பெரிய பிரேக் த்ரூவை பேசுகிறேன். இது வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட் எம்டியாக இருந்திருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் எம்டினஸ் ஃபீலாக இருக்கலாம், உங்கள் மினிஸ்ட்ரியில் உங்கள் ஃபேமிலியில் ஏதோ ஒரு ட்ரைனஸை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நோ 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 நோ, உங்கள் ட்ரைனஸ்க்கு உங்கள் எம்டினஸ்க்கு இப்போ தான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. வார்த்தை வருது, வலையை போடு, வலையை போடு. வலையை நீ போடும்போது வலை கிழியத்தக்கதான மீனை பிடிப்பீங்க. தேங்க்யூலா. இத்தனை நாள் நீங்கள் பிரயாசப்பட்டு தோற்று போயிருக்கலாம், ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு கலங்கி போயிருக்கலாம். டேடி இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் பிரயாசமெல்லாம் வீணா போச்சுன்னு நீ எண்ணிட்டுருக்கியா? உன் பிரயாசமெல்லாம் வீணா போச்சுன்னு கலங்கிட்டுருக்கியா? அநேகர் உன்னை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கலாம். நான் ரொம்ப பெரிய ஃபிஷர்மேனுன்னு பேதுரு ஐயா தன்னை தட்டி இருக்கலாம். அதனால தான் நிறைய பேர் ஏளனமாக பேசியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதை போல் நீங்கள் நிறைய நேரங்களில் உங்கள் ஃபீல்டில் நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணி நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒரே ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துட்ருக்கீங்க. ஐ டோன்ட் நோ ஹூ, யாருன்னு தெரியல. பட் நான் நம்புகிறேன், இன்றைக்கி உங்களுக்கு இந்த வார்த்தை வருதுன்னா நீங்கள் வாரி இறைப்பீங்க. உங்கள் கை வாரி இறைக்கும். எஸ், அப்படியே உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் கையை பார்த்து சொல்லுங்கள், இந்த கை வாரி இறைக்க போகுது, இந்த கை வாரி இறைக்க போகுது. யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு இந்த கை ஏங்கிட்டு இருந்த நாட்கள் போய் இந்த கை வாரி இறைக்க போகுது. யாராவது எனக்கு ஒரு 1000 rupees ஒரு வீட்டு வாடகைக்கு, ஒரு மெடிசனுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸு, என் பிள்ளைங்களுடைய ஃபீஸ்க்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு அடுத்தவங்களுடைய கையை பார்த்து ஏங்கிட்டு இருந்த நாட்கள் போய் உங்கள் கை வாரி
ஆண்டவர் இறைக்கும். we release it in the name of Jesus. miraculous money உங்க அக்கவுண்ட்ல பேசுறேன் within a minute in the name of Jesus. இப்பொழுதே உங்க அக்கவுண்ட ஓ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஓ சூப்பர் நேச்சுரல் மணி உங்க அக்கவுண்ட்ல ரிலீஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. ஷாபா பாபா மா ரகா தீடா கா ரதனா. பல நாட்டு பணம் வருதுங்க, பல நாட்டு பணம் வருதுங்க இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. அப்படியே வாங்கிக்கிங்க. ஒரு அனாயிண்டிங் ஐ ஃபீல் இட். ஒரு such a presence நான் அங்கே ஃபீல் பண்ணுறேன். ஃபினான்ஷியலில் உங்கள் லைஃப் மாறுதுங்க, உங்கள் லைஃப் மாறுது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறுது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறுது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய க்ரோத்தை நான் பார்க்குறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஒருத்தவங்க போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை ஹெல்ப் பண்ணு, எனக்கு இந்த இஎம்ஐ கட்டணும், இந்த லோன் கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், என் ஸ்கூல் பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டேர்ம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கட்ட எந்த பதிலும் வரல. இன்னொருத்தவங்க அதெல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு டெலீட் பண்ணிட்டீங்க. எப்படி கேட்குறது? ஏன்னா உங்கள் கை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? வாரி கொடுத்த கையாக இருந்துச்சு, அள்ளி கொடுத்த கையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நான் போய் இன்னொருத்தங்கிட்ட கேட்குறதா, அவங்க என்னை குறித்து என்ன நினைப்பாங்க, என் சூழ்நிலை எப்படி இப்படி மாறிச்சேன்னு. நீ வணங்குற ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன்னு சொல்லி மாறு தட்டினைய அவரு பின்னாடி ஓடி 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 இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிறேன்னு ஏளனமா பேச மாட்டாங்களான்னு நிறைய தயக்கத்தோடு இருக்கீங்க. நான் நம்புறேன் தீர்க்க தரிசனமா நிறைய பேருடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. மல்கியா 3:10 நான் மறுபடியும் உங்க மேல பேசுறேன். வானம் திறக்கப்படுது. ஓ ரிகாபாலா ஷாடாராதனா. முடிஞ்சவங்க அந்நிய பாஷைகளை பேசி ஓ ரிகாமா ஷாட்டா நீ தொருதானா எஸ் நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் இப்போ உங்கள் ஃபோன்பே ஆர் கூகுள் பேயோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. வித்தின் 24 ஹவர்ஸில் மிராக்குலஸ் மணி வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பணம் வரும். நீங்கள் அதுக்காக ஒரு எஃபர்ட்டும் போட மாட்டீங்க. எஃபர்ட்லெஸ்ஸாக பணம் வரும். எஃபர்ட்லெஸ். Thank you Holy Spirit. பேதுரு ஐயா அப்படிதாங்க. ஏன் அவரே வச்சிருக்கலாம்ல. ஒரு மீனவன், அந்த மீனை அவரே வச்சிருக்கலாம். எதுக்கு அவர் வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்கணும்? வேற ஒருத்தங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? வலை கிழிஞ்சிருச்சு ஆல்ரெடி, அதனால் மட்டும் கொடுக்கல. என்னை கேவலமாக பேசின இல்லை, நான் எம்டியாக இருக்கும் போது என்னை குத்தி பேசினல, உனக்கு தாண்டா நான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். என் ஆசீர்வாதத்தை பாடுறா, இருந்தாலும் வச்சுக்கடா. ஜீசஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், லவ் யூப்பா. எத்தனை பேருக்கு புரியுது இது? அவனுக்கு ஏளனமாக பேசியிருக்காங்க, அவங்க கேவலமாக பேசியிருக்காங்க பேதுரு ஐயாவை. அதனால தான் நான் நம்புகிறேன். ஏன்னா மீனவன் அது எல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்று சம்பாரித்து அது நல்லா அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. என்ன பண்ணாராம்? நண்பர்களை கூப்பிட்டு வா இந்தா வாங்கிக்கோ. இன்னைக்கு என் ஹெம்டினஸை பார்த்து நீ குறை சொன்னல, இந்தா என் ஓவர்ஃப்ளோ பார்த்து வயிறு எரிடா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதனால தான் கொடுத்துருப்பார், நான் நம்புகிறேன். ஷானா தூரா தீனா தரதுனா. உங்கள் எம்டினஸை பார்த்து ஏளனமாக பேசின வாய்களுக்கு முன்பதாக, கண்களுக்கு முன்பதாக உங்களுடைய ஓவர்ஃப்ளோ பேசுங்க. நீங்கள் பேச மாட்டீங்க, உங்கள் ஓவர்ஃப்ளோ பேசும், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் பேசும், உங்கள் மேலே விழுற அபிஷேகம் பேசும், உங்கள் மேலே விழுந்திருக்கிற அழைப்பு பேசும், உங்கள் மேலே விழுந்துட்டுருக்கிறப்ப சால்வை பேசும். அன்னைக்கு எலியாவின் மேலே எடுத்துக்கிட்டு அப்புறம் எலிசா தீர்க்கதரிசி வெளியே வராரு. வெளியே வந்த பிறகு ஒரு இடத்துல எலிசா தீர்க்கதரிசி எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவர். அந்த சால்வை பேசுச்சு, அந்த மேண்டல் பேசுச்சு. இன்னைக்கு இந்த சத்தத்தின் கீழே, எங்கள் சத்தத்தின் கீழே இருக்கிற உங்கள் மேலே நான் பேசுகிறேன். ஃபேக்ட் இல்லை, ட்ரூத்து என்ன?
நீங்கள் நிறைவாக இருப்பீங்க. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க. நீங்கள் வாரி இறைப்பீங்க. உபாகம் 28:12 உங்கள் மேலே பேசுகிறேன். வானத்தின் பொக்கிஷ சாலை அப்பா திறக்கிறாரு. ஒரு பொக்கிஷ சாலை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நம்ம நாட்டில எல்லாம் அந்த கஜானாவை திறக்கும் போது எல்லா சட்டங்களுக்கும் ஃபண்டு ரிலீஸ் ஆகும்ல, எல்லா துறைகளுக்கும் ஃபண்டு ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு உங்கள் துறைகளுக்கெல்லாம் ஃபண்டு ரிலீஸ் ஆகுது. we release it, I release it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் ஃபண்டெல்லாம் தேங்க்யூ ஜீசஸ். ஐ டோன்ட் நோ, ஐசிஐசி பேங்க் யாரோ வச்சுருக்கீங்க, சும்மா அடிச்செல்லாம் விடல. ஐசிஐசி பேங்க் வச்சுருக்கீங்க. 2453 லாஸ்ட்டாக அக்கௌண்ட் நம்பர் லாஸ்ட் 4 digit 2453 ஐசிஐசி பேங்க். மா ஷீட்டா ரணந்துருதரபாலா ஷீட்டா ரணத்தியாந்தரதனா. உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு பெரிய ரீபா ஷனதூரப ரியாச்சந்தரதனா ரகபாபாபாபா மமமபாபாபாபாபா ரனது மிராக்லஸ் மணி. ஐசிஐசி பேங்க் மிராக்லஸ் மணி உங்கள் மேலே பேசுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒருத்தர் உடனே நினைக்கிறீங்க, பிரதர் நான் ஹெச்டிஎஃப்சி வச்சுருக்கேன் பிரதர், எனக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இந்த ஃபினான்ஷியலை ரிலீஸ் பண்ண மாட்டாரா? உங்களுக்கு வேணும்னா அப்படியே வாங்கிக்கிங்க. ஏன்னா வானம் திறக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமே அதாங்க. வானத்தை திறந்து உன்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெனிஃபர் அப்படின்ற நபருக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ், இல்லை ஒருவேளை நீங்களே உங்கள் பேராகவே அது இருந்தாலும் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஜெனிஃபர், இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு கோல் துளிச்சு ஒரே நைட்டில் துளிச்சு கனி கொடுத்துருக்கு. ஃபேக்டை விட ட்ரூத்தை நம்புங்க, நீங்கள் கனி கொடுப்பீங்க. இன்னொன்று பேதுரு ஐயாவுடைய சம்பவத்தை சொல்லியிருக்கேன். பேதுரு ஐயாவுடைய சம்பவத்தில் எம்டினஸ் ஃபேக்ட்டு, அவருடைய பிரயாசம் எல்லாமே எம்டினஸ். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வந்தப்போ அவருடைய எம்டினஸ் ஓவர்ஃப்ளோவாக மாறிச்சு. அது மட்டும் இல்லைங்க, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பசிக்கும் போது நம்மெல்லாம் என்ன கேட்போம்? ஏதாவது டிஃபன், ஏதாவது ஃபுட்டு, பசிக்கு கூலோ கஞ்சோ ஏதாவது கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் நம்ம ஆளுங்க கேட்குறது கறிச்சோறு தான் வேணும். நிறைய பேர் நம்ம அப்படி தான் யோசிச்சுட்ருக்கோம். சாப்பிட்டா ஆம்பூர் பிரியாணி தான் சாப்பிடுவோம், ஆற்காடு பிரியாணி தான் சாப்பிடுவோம் அப்படின்ற நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் மோசே கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, எனக்கு கறி சாப்பிடணும். அந்த மனுஷன் பாவங்க, ஒரு மனுஷன் more than 36 lakhs பீப்புள்ஸ் என்னவோ கணக்கு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட் 36 லட்சத்துக்கு மேலே ஜனங்க இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையும் எகிப்துலேருந்து வர வச்சு வழி நடத்தினார் மோசே அப்படின்ட்டு. அவங்க எல்லாருக்கும் கறி சாப்பாடு போட மோசேயால் எப்படிங்க முடியும்? ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாருங்க, ஒரே ஒரு காரியத்தை பண்ணுறாரு. ஒரு கடல்லிருந்து ஒரு காற்று அடிக்குது. ஒரு காற்று அடிக்கும் போது அந்த காற்று காடையை கொண்டு வருதான். என்ன கொண்டு வருது? கடல்லிருந்து காற்று அடித்து அந்த கீழ்காற்றிலிருந்து காடை வருதான். எனக்கு ஒரு நாள் ரொம்ப இதாகிடுச்சு. கடல்லிருந்து மீன் கொடுத்தாலும் பரவாயில்ல, கடல்லிருந்து மீன் தாங்க வரும், காடை எப்படிங்க வந்துச்சு? எனக்கு அப்படியே ஒரே மாதிரி இருந்துச்சு. ஃபேக்ட் என்ன? கடல்லிருந்து காடை. ஆனால் ட்ரூத் என்ன? ஒரு கீழ்காற்று வரும்போது காடை சரி மீன் மட்டும் இல்லை, உனக்கு நான் காடையும் கொடுப்பேன், நீ யோசிக்காததையும் நான் உனக்கு கொடுப்பேன். சூப்பர் நேச்சுரலாக. எப்படிங்க? சூப்பர் நேச்சுரலாக கர்த்தர். தேங்க்யூ ஜீசஸ். ராமா ஷீட்டா ராமா தூரியா தரதனந்துருதனா. நன்றி டாடி. காடை வந்துச்சுங்க, காடை வந்துச்சு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன்,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரீபா சாந்த ரபா மாமா 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 மா ஓ ரீ சாந்தா ரதிதா நந்துருதனா. கடல்லேருந்து மீனே வந்தால் பரவாயில்ல, காடை வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு. நாசரேத்திலிருந்து நன்மையா? ஏன்னா நாசரேத்திலேருந்து நன்மை வந்ததா சரித்திரமே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது நாசரேத்திலேருந்து நன்மை வந்துச்சு. எந்த வாய் உங்களை ஏளனமாக பேசிச்சோ, எந்த வாய் உங்களுக்கு மூளை இல்லை, ஞானம் இல்லை, யூஸ்லெஸ், வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிச்சோ, அதே வாய் சொல்லும் யூ ஆர் த இன்டெலிஜென்ட். உங்கள் கிட்டேருந்து ஏதாவது கவுன்சிலிங் கேட்கலாம், ஏதாவது வார்த்தை கேட்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஆண்டவர் செய்ய போகிறாருங்க. ஆண்டவர் செய்ய போகிறாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஃபேக்ட்டு கடலிருந்து மீன் வரணும், ஆனால் காடை வந்துச்சு. காடை வந்தது மட்டும் இல்லை, 40 years, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காடை மன்னா, காடை மன்னா, காடை மன்னா. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், காடையினாலும் மன்னாவினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் இல்லை, உங்களையும் போஷிக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். வெறும் என்ன சொல்கிறது, இன்றைக்கி நாங்கள் வீட்டில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அப்படி பேசிகிட்டு இருந்தபோது, ஒரு நாள் 2 நாள்னால் 3 வேளை சாப்பிட்லாம், 40 வருஷம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருந்தப்போ இஸ்ரவேல் ஜனங்க சாப்பிட்டாங்க. அது எப்படி சாப்பிட்டாங்க? திருப்தியாக்கி சாப்பிட்டாங்க. திருப்தியாக அவங்க மூக்கிலெல்லாம் வெளியே வந்துருச்சாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க தொண்டை நெக்க சாப்பிட்டாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஏன் இந்த ஃபுட்டு விஷயம் மட்டும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க பிரதர், நெக்ஸ்ட்டு போகலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். சில பேருக்கு தான் தெரியும் அந்த ஃபுட்டுனுடைய காரியம். நல்லா ஃபுட்டு சாப்பிடாமல், நல்ல ட்ரெஸ்ஸை போடாமல், நல்ல இடத்துல இல்லாமல் இருந்து மேலே வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு நல்ல உணவு இல்லாமல், நல்ல தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் அடிமையாக இருந்து வெளியே வந்தப்போ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து திருப்தியாக்கி அந்த பிள்ளைகளை நடத்தினாருங்க. திருப்தியாக்கி அவங்கள போஷிச்சாருங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லா விதத்துலேயும் திருப்தியாய் ஆண்டவர் நடத்துவார். ரொம்ப திருப்தியாய் ஆண்டவர் உங்களை நடத்துறது மட்டும் இல்லை, நீங்கள் அநேகருக்கு கொடுக்குறவங்களாக இருப்பீங்க, அநேகருக்கு கொடுக்குறவங்களாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 6 7 8 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ எல்லாம் ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு சூட்டபிள் பர்சன் இல்லை, உன்னெல்லாம் பார்த்தா ராஜா மாதிரி இருக்கா. சவுல் ராஜா வேணால் ஆள் நல்லா ஜைஜான்டிக்காக புஷ்டியாக பல்காக இருந்தார். சாமுவேல் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி நிற்க வச்சு பார்க்கும்போது சவுல் மட்டும் நெட்டையாக இருந்தாராம், அவ்வளோ ஆள். இன்னொன்று, தாவீது ராஜா வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணாவுடைய எல்லாரையும் பார்க்கும்போது அண்ணாங்க எல்லாமே ஜைஜான்டிக்காக இருக்காங்க, நல்லா பல்காக இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு இவனா இவனா இவனா, ஏன்னா சவுல் ராஜா அப்படி இருந்தார். அதனால் தாவீது ராஜா அடுத்து ராஜாவும் அப்படி தான் இருப்பார்னு சாமுவேல் தீர்க்கதரிசி முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவங்கள ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு, ஆனால் இதுக்கப்புறம் அப்படி இல்லை. இங்கே உள்ளந்திரியங்களை பார்த்து ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நான். அதனால் நீ மாம்சத்தை பார்க்காத, இவங்களை பாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ. அவன் உள்ளத்தை பாருன்ட்டு தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுறாரு. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நீ ராஜா இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டப்பா. அதுதான் உங்களுக்கும் சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன், நீ இந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் செட் ஆக மாட்டேன், உனக்கு ஃபேமிலி லைஃபெல்லாம் செட் ஆகாது, நீ பேச்சுலராகவே இருந்துட்டு போயிரு, உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு எல்லாரும் ஏளனமாக பேசிகிட்ருக்காங்க. 7வது 8வது வசனத்தில் அவங்க எல்லாம் முறுமுறுத்து ஏளனமாக பேசிகிட்ருக்காங்க. அடுத்த வசனம் சொல்லுது, தாவீது இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை எடுத்தார்.
அடுத்த வசனமே ஆண்டவர் அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஊழியத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஃபேமிலி லைஃப்பில், உங்கள் பிஸ்னஸில், எல்லாவற்றிலும் ஒரு பெரிய காரியத்தை நான் பேசுகிறேன். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய கரம் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ, நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஃபேக்டை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் 1 சங்கீதம் 3வது வசனத்தில் இலையுதிரா மரத்தை போல இருப்பேன்னு. இலையுதிரா மரம் எங்கேயாவது இருக்கா? எனக்கு தெரியலைங்க. தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இலையுதிரா மரம் எங்கேயுமே இல்லை, கடல்லே இல்லையா, அந்த கணக்கு தான், எங்கேயுமே இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது இலையுதிரா மரத்தை போல இருப்பேன். எப்படி? அப்பாவுடைய ப்ரெசன்ஸ்குள்ளே நீங்கள் வரும்போது, அப்பாவுடைய வார்த்தையை அனுதினமும் நீங்கள் தியானிக்கும் போது, அவரோடு உறவு கொள்ளும் போது, நீங்கள் அப்பாவோடு நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் நின்று இலையுதிரா மரத்தை போல இருப்பீங்களாம். சில மரங்கள்லாம் சீசனுக்கு பூ வரும், திரும்ப இலை உதிரும், திரும்ப அது இலை துளிர்க்கும். இங்கே பெங்களூரில் எப்படின்னா, இந்த மார்ச், ஏப்ரல், அந்த மே சீசனில் பெங்களூரே கலர்ஃபுல்லாக மாறிடும். அந்த 3-4 மந்த்ஸில் ஒரு பிங்கிஷ், ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, அப்புறம் கிரே, இந்த மாதிரி நிறைய கலரில் அப்படியே தெருக்காக அந்த ஃப்ளவர்ஸ் இங்கே பயங்கரமாக அடி பறக்கும், முளைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மாதத்துக்கு எங்கடா இருக்குன்னு அப்படியே மறைஞ்சிரும். வெறும் அந்த மரத்தில் வெறும் இலை மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது இலையுதிரா மரத்தை போல நீ இருப்ப. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேங்க, வெறும் நீங்கள் சீசனபிள் ஃப்ரூட்ஸ் இல்லை. இது ஃப்ரூட்ஸ்ன்னு ஒன்றே கரெக்டாக ஞாபகம் வருது. நானும் ஒய்ஃபும் வெளியே போயிட்டு இருந்தப்போ இன்றைக்கி இந்த வாட்டர்மெலனை ரோடு ஓரமாக பார்த்தோம். ரோடு ஓரமாக பார்த்தப்போ யூஸ்வலாக வாட்டர்மெலன் எப்போ வருங்க? மார்ச், ஏப்ரல், மே. சீசன் ஃப்ரூட் தானே. சம்மர் சைட் சீசன் ஃப்ரூட். ஆனால் இது குளிர்காலம். இங்கே பெங்களூரெல்லாம் வச்சு வெளுக்குது. இந்த டைமில் வாட்டர்மெலனை பார்த்துட்டோம், அந்த தர்பூசணியை பார்த்துட்டோம். என்ன ஆண்டவரே, யூஸ்வலாக சம்மரில் தானே வரும், இந்த கோல்டு சீசன்லேயே வந்திருக்கே. அப்போ தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் சீசன்ன்றதே இல்லைடா. என்னது? எல்லா டைமும் எல்லாமே உன் கையில் சேரும். உனக்குன்னு ஒரு நேரம் காலம் இல்லை. நீ போய் நிற்கும் போதெல்லாம் வெற்றியை பார்ப்ப, ஜெயத்தை பார்ப்ப, ஆரோக்கியத்தை பார்ப்ப, சுகத்தை பார்ப்ப, பலத்தை பார்ப்ப. நீ கையை வைப்ப, பேய் பிசாசு ஓடும், வியாதி பலவீனங்கள் நீங்கும். இதுக்கப்புறம் அன்சீசன், சீசனுக்கு மட்டும் இல்லை அன்சீசனுக்கும் உனக்கு தேவையானதை கொடுப்பேன். இந்த டைமில் தான் இது கிடைக்கும் அப்படின்னு இல்லை, இதுக்கப்புறம் எந்த டைம்லையும் எல்லாமே உனக்கு கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வல்லமையை, ஒரு கிருபையை, ஒரு அபிஷேகத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். ஏசுவின் நாமத்தினால சீசன் வந்தால் மட்டும்தான் ஆப்பிள், சீசன் வந்தால் மட்டும்தான் மாதுளை, தர்பூசணி, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு கிடைக்கும். ஆனால் மேங்கோலாம் இந்த ஏப்ரல் மே தான், இந்த டைமில் தானே. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, சீசன் இல்லை, எல்லா டைம். எஸ்தர் மலர் சிஸ்டர், எல்லா டைமும். ஜசன் பிரதர், எல்லா டைமும் நீங்கள் கனி கொடுப்பீங்க. எல்லா டைமும் உங்கள் களஞ்சி நிரம்பி வழியும். எல்லா டைமும், எனி டைம் 24/7 உங்கள் கை வாரி இறைக்கும் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஃபேக்ட் என்ன? கடன், பலவீனம், வியாதி. ஆனால் ட்ரூத் என்ன? நீங்கள் வியாதி பலவீனத்தோடு இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் என்னுடைய அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அதுதான் ட்ரூத்து. ஃபேக்டை தூக்கி தூரம் போடுங்க, ட்ரூத்தை பிடிச்சிக்கிங்க. இல்லை பிரதர், ஆனால் என் சரீரத்தில் வியாதி இன்னும் இருக்கே. இல்லை பிரதர், என் கடன் இன்னும் அப்படியே இருக்கே. இல்லை பிரதர்.
அந்த இல்லை பிரதரே தூக்கி இல்லாமல் மாற்றிட்டு வார்த்தை என்ன சொல்லுதோ இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கிங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீ கடன் வாங்க மாட்ட, அப்போ நான் கடன் கொடுப்பேன், நான் வாரி இறைப்பேன், இன்னும் எக்ஸ்ட்ரீமாக நான் கடனாக கொடுக்க மாட்டேன், வந்து கேட்குறவங்களுக்கு அள்ளி கொடுப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம அள்ளி கொடுப்போங்க. சில படங்கள், இந்த ராஜா படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க நடந்து போவாங்க, அவங்க கையிலிருந்து எடுத்து அள்ளி போட்டுகிட்டே இருப்பாங்க, கணக்கு பார்ப்பாமல் அள்ளி போடுவாங்க. ஐ ரிலீஸ் கிங்ஸ் லைஃப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் மேலே ராஜாக்களின் வாழ்க்கையை உங்கள் மேலே பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இதுவரை இல்லாத அளவிற்கு ராஜாக்களின் வாழ்க்கையை நீங்கள் வாழுவீங்க. ஓ, உங்கள் வஸ்திரங்கள் மாறுது, உங்கள் உடை மாறுது, உங்கள் சாப்பாடு மாறுது, நீங்கள் வாழ்கிற ஸ்தலம் மாறுது. ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இதுவரை இல்லாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பேசுகிறேன் right now in the name of Jesus. Thank you Holy Spirit. நீங்கள் கிங்ஸ் லைஃப்பை வாழ்வீங்க, கிங்ஸ் லைஃப் ஸ்டைலை வாழ்வீங்க, ஒன்றுத்துக்கும் குறைவுபட மாட்டீங்க. சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் நம்ம கூட இருக்காருங்க. சாலமோனுடைய அரண்மனையில் ஃபுட்டு அது வாசிக்கும் போது கிருன்னு சுற்றிருச்சு. அவர் ஒரு நாள் சமைக்கிறத நம்ம ஒரு மாதத்துக்கு வச்சு ஓட்டலாமே, ஒரு மாதத்துக்குள்ளே 2-3 மாதத்துக்கு கூட வச்சு ஓட்டலாம். அந்த அளவுக்கு பந்தி விசாரிப்பு. ஆண்டவர் சொல்கிறாரு, காட்டு புஷ்பத்துக்கும் அந்த பறவைக்கும் அந்த எல்லா காரியத்துக்கும் நான் உடுத்து விற்கிறேன், போஷிக்கிறேன், நான் உனக்கு செய்ய மாட்டேனா? உன் வியாதியை குணப்படுத்த மாட்டேனா? உன் கடனை மாற்ற மாட்டேனா? உன் குடும்பத்தை கட்ட மாட்டேனா? உன்னை தூக்கி நிலை நிறுத்த மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை, அந்த சத்தியத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என் வாழ்க்கையில். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேங்க. யவீருடைய மக இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வியாதியாக இருக்காங்க. யவீர் ஏசப்பா கிட்ட கேட்குறாரு. ஏசப்பா நான் வரேன், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நடுவில் ஒரு அம்மா சரக்குன்னு உள்ள யவீர் வீட்டுக்கு போகிறத டிலே பண்ணிடுறாங்க. டிலே பண்ண உடனே யவீர் வீட்டில் இருந்து ஒருத்தரை சொல்கிறாரு, உன் பொண்ணு இறந்துட்டா, போதகரை தொந்தரவு பண்ணாத. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக இரு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், அநேகர் உங்களை பார்த்து சொல்லிகிட்ருக்காங்க, முடிஞ்சு, இட்ஸ் ஃபினிஷ், உன் பிஸ்னஸ் ஃபினிஷ், உன் மினிஸ்ட்ரி ஃபினிஷ், உன் ஜாப் ஃபினிஷ், உன் ஃபேமிலி லைஃப் ஃபினிஷ், எல்லாமே ஃபினிஷ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாய் இரு. நான் வரேன். நான் வந்தப்போ அங்கே நடக்க வேண்டிய நடக்கும், அங்கே உருவாக வேண்டியது உருவாகும். எல்லாரும் பார்த்தாங்க. ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டார், யவீர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே கீழே உட்காந்துட்டு எல்லாம் அழுதுட்ருக்காங்க, அவங்க அம்மா அழுதுட்ருக்காங்க, சொந்த பந்தங்க அழுதுட்ருக்காங்க. எல்லாமே உண்மை. யவீருவினுடைய மகள் இறந்துட்டான்றது உண்மை. ஆனால் சத்தியம் என்ன? அவன் நித்திரையாக இருக்கிறாள். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, அவன் நித்திரையாக இருக்கா. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மரித்த நிலைமையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் இன்றைக்கி வெக்கப் பண்ணுறாரு, அப்படியே தூக்கி எடுக்கிறாரு, தூக்கி தட்டி எழுப்புறாரு இயேசுவின் நாமத்தினால. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு உயிர் மீட்சியை, ஒரு உயிர் தெழுதலை உங்கள் லைஃப்பில் நான் பேசுகிறேன். ஃபேக்டை பார்க்காதீங்க, சத்தியத்தை பாருங்கள். சத்தியமாகிய வசனம் என்ன சொல்லுதோ அதை பிடிச்சிக்குங்க. அதை பிடிச்சிக்கும் போது செத்த கர்ப்பங்கள் உயிரடையும். சாராளுடைய லைஃப்பில், ஆபிரகாம் ஐயாவுடைய லைஃப்பில் அவங்களுடைய வயசுக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 75 வயசில் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஒரு குழந்தை கூட இல்லை, ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்திருந்தால் கூட அந்த வார்த்தையை அவர் நம்பியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? ஒரு குழந்தை இல்லாத டைமில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு.
அதையே நம்பி 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 அப்படியே ஆபிரகாம் தன்னுடைய லைஃப்பில் அப்படியே மூவ் பண்ணிட்டு போகிறாரு. மூவ் பண்ணும் போது ஃபேக்ட் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க, எல்லாம் வயசாகிருச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, அதுதான் உண்மை. ஆனால் சத்தியம் சொல்லுது, இதே செத்த கர்ப்பத்தில் நான் ஜீவனை கொடுப்பேன். வாக்கு தத்தம் சொல்லுது, உன் மனைவியாகிய சாரா ஒரு உற்பத்தி காலத்தில் தான் கையில் ஒரு குழந்தைய வச்சிருப்பா. வாக்கு தத்தத்தின் பிள்ளையை சுமந்திருப்பா. வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய்த்து போகாது. இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்கிறேன், இது வரைக்கும் ஆண்டவர் உங்கள் மேலே பேசின ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஆமேன் என்று நிறைவேற்றி கொடுப்பாருங்க. அதை உங்கள் கண்கள் பார்க்கும். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நோ டிலே. ஐ ஸ்பீக் ரைட் டைம். உங்கள் மேலே பேசுகிறேன். சரியான நேரத்தில் சரியான காரியங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். மஞ்சு சிஸ்டர், ஆண்டனி பிரதரை பிளஸ் பண்ணுறேன். எல்லாம் விடுதலையை பேசுகிற குடும்பமாக இதுக்கப்புறம் கர்த்தரை ஆராதிப்பீங்க. குடும்பமாக தேவனுக்கு ஒரு பெரிய சாட்சியாக நிற்பீங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேருக்கு இன்றைக்கி வார்த்தை ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு? எஸ் பிரதர், எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ பிளஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை பரவாயில்லைங்களா? ஓகே ஓகே. கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நம்ம இப்போ விதைக்க போகிறோம். நம்முடைய கூகுள் பே, ஃபோன்பே அண்ட் பேடிஎம் அந்த அக்கௌண்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. வெறும் வார்த்தையை கேட்டுட்டு போகிறவங்களா இல்லாமல் அந்த வார்த்தையை கனப்படுத்துறவர்களா, கனப்படுத்துறது மட்டும் இல்லை, விதைக்கிறவங்களா நம்ம விதைக்க ஆரம்பிக்கும் போது வார்த்தை மாம்சமாக வரும். மாம்சமாக அது நம்ம கையில் வரும். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ண உடனே ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் வந்த உடனே சரி பிளஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு போட்டோம், அவங்க சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்படின்னு போல. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள வச்சு நல்லா கவனிச்சிட்டாங்க. ஒரு கன்றுக்குட்டி அடித்தாங்க, அப்பத்தை சுட்டாங்க. அப்போது இன்றைக்கி நம்ம இவ்வளோ நேரம் நிறைய வார்த்தையை கேட்டிருக்கோம். இந்த வார்த்தையை நம்ம மாம்சமாக எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய பொருளாதாரத்தினால இந்த வார்த்தையை கனம் பண்ணணும். கொடுத்தே ஆகணுமா பிரதர் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுக்கும் போது தான் அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய 24x7 ப்ரேயர் குரூப் ஒன்று இருக்குது. ஜாயின் பண்ணாத பிள்ளைங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையில் நமக்கு ப்ரேயர் நடக்குது. மார்னிங் ப்ரேயர் அண்ட் நைட் ப்ரேயர். செவ்வாய்க்கிழமை மட்டும் நமக்கு லைவ் இருக்கிறதுனால அது இருக்காது. மற்றபடி காலையில் 5:30 மணிக்கும் நைட் 9 மணிக்கும் 2 வேளையும் ப்ரேயர் நடக்குது. நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய டெஸ்டிமனிஸ் வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு பிரதர் போட்டார், ஒரு 4-5 மாதம் சம்பளம் பெண்டிங்காக இருக்குது, வரவே இல்லை. நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன். ஜஸ்ட் நம்ம ஃபேமிலியோடு டிக்ளேர் பண்ணோம். டிக்ளேர் பண்ணி ஈவினிங்கே ஒரு ரிசல்ட் வருது. அவருடைய சம்பளம் அவர் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. முழுவதுமாக வரல, 1 மாதம் சம்பளத்தை ஆண்டவர் ரிலீஸ் பண்ண வச்சுட்டார். முழுவதுமாகவும் வந்து சேரும். நிறைய சாட்சிகளை கேட்டுட்ருக்கோம். சென்னையில் ஒரு சிஸ்டர் பேர் ரேணுகா. அவங்களுடைய லைஃப்பில் அவங்க கை காலெல்லாம் ஃபுல்லாக அழுகின மாதிரி இருந்துச்சு. ஸ்கின்னெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. நம்ம கூட தொடர்ந்து பிரயாணம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி 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 இன்றைக்கி அவங்களுடைய சரீரத்தில் அந்த பலவீனமே இல்லாத அளவிற்கு கர்த்தர் மாற்றிருக்காரு. அதாவது ஒரு சீசனில் சில சீசன் வந்துச்சுன்னா சில காரியங்களை சாப்பிட்டா அவங்களுடைய ஸ்கின் அப்படியே ரொம்ப இதாகிருமா. அதனால் இப்போது ஆண்டவர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்காரு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இங்கே பெங்களூர் தான், ரொம்ப வருஷமாக மேரேஜ்க்காக பார்த்துட்டே இருந்தார். என்னென்னவோ ட்ரை பண்ணார், ஒன்றுமே கிடைக்கல. நம்மளுடைய குரூப்பில் நம்ம ஃபேமிலியோட, நம்ம ப்ரேயர் ஃபேமிலியோடு நம்ம டிக்ளேர் பண்ணோம். இந்த மாதம் 16ஆம் தேதி மேரேஜ். இங்கே ஜெபத்தினால முடியாது ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம கூடி ஜெபிக்கும் போது அதனுடைய வல்லமை இன்னும் பெருகுது. அதனால் ஒருவேளை நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க.
இப்போ நிறைய டெஸ்டிமனிஸ் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய காரியத்தை ஆண்டவர் அந்த ஃபேமிலி, அந்த ப்ரேயர் டீம் ஃபேமிலி மூலமாக செஞ்சிட்ருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜாயின் பண்ண பிள்ளைங்க எல்லாரையும் நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்திருக்கீங்க, இனியும் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். நடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள்னு சொன்ன தேவன் ஆண்டவரே எங்களை விடுவித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஃபேக்ட்டு கோல் மரத்திலிருந்து வெட்டப்பட்டால் அது துளிர்க்காது. ஆனால் சத்தியம் உங்களுடைய பிரசனமாகிய ஆண்டவரே அதற்குள்ளே நாங்கள் வந்தால் நாங்கள் துளிர்ப்போம், நாங்கள் கனி கொடுப்போம். அது மட்டும் இல்லை அடிகா ரீமா ஷனதூரா ராகா பலு ஷன்னா துருதனா. இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட பேதுருனுடைய ஃபேக்ட் உண்மை நிலை எம்டி. ஆனால் சத்தியமாகி உங்களுடைய வசனம் வந்தப்போ அந்த எம்டினஸ் ஓவர்ஃப்ளோ ஆனது மட்டும் இல்லை, அநேகருக்கு கொடுக்கிறவராய் ஆண்டவரே அவருடைய காரியம், அவருடைய கை மாறிச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு என் சூழ்நிலை கடனாக இருக்கலாம், இன்னைக்கு என் சூழ்நிலை வியாதி பலவீனமாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வசனமாகிய சத்தியம் சொல்லுது, நான் அநேக சுவாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் பலனாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன். இதுவரை இல்லாத அளவிற்கு என் கை வாரி இறைக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படியே எங்கள் கையை நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ரீபா ஷனமதுரா கலப ரியா துருதனா. விசேஷமாக நீங்கள் விதைச்ச விதைகளுக்கெல்லாம் நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால உங்கள் விதைகள் 100 மடங்கு உங்கள் கையில் வந்து சேருங்க. 100 மடங்கு உங்கள் மடியில் ஆண்டவர் கொண்டு வந்து போடுவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியா இன்றைக்கி உங்கள் மேலே பேசப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஆமென்றும் ஆமேன் என்று நிலைவரப்படும். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. வார்த்தை மாம்சமாய் வரும். ஃபேக்டை விட்டுருங்க, உண்மை நிலையை விட்டுருங்க, சத்தியத்தை பிடிச்சிங்க. சத்தியத்தை பிடிச்சி நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஸ்டொமக் பெயினில் யாரோ ஸ்டொமக் பெயின் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் ஸ்டொமக் பெயின் கேன்சல் பண்ணுறேன். எல்லாம் இர்ரெகுலர் காரியங்களை கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா, அதெல்லாம் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் விதைச்சிட்ருக்கீங்க, அதற்காக நன்றி. ப்ளஸ் பண்ணுற உங்கள் சீட்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ மாஸ்டர். ரைட் நவ் ரீபா ஷான தூரா மல்லா சீதாராதனா. ஹalleluya. Thank you Lord. என் கணவன் மனைவி உறவு நல்லாகாதா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுது, நல்லா போக போகுது, நல்லா மாறப்போகுது இயேசுவின் நாமத்தினால. உங்கள் பிஸ்னஸில் இழந்த ஒரு பெரிய லாஸ்னால் உங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருச்சு. ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, இல்லை நான் மறுபடியும் எடுத்து கட்டுறேன். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மறுபடியும் எடுத்து கட்டார். எல்லாம் ஒரு பெரிய சமாதானம் உங்கள் குடும்பத்தின் மீது பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மறுபடியும் சொல்கிறேன், ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்ப்பீங்க. ஐசிஐசி பேங்க்காரன் பார்க்குறான்னு எனக்கு தெரியாது, அதை வச்சிருக்கிற நீங்கள் பார்ப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். ரோஹனோட எஸ் சிஸ்டர் இயேசுவின் நாமத்தினால ரோஹனை பிளஸ் பண்ணுறேன் ரைட் நவ். அவர் சமீபத்துக்கு மட்டும் இல்லை, தூரத்துக்கு தேவனாக இருக்கார். இயேசுவின் நாமத்தினால ரோஹனுடைய எல்லா அவயவங்களும் சரியான முறையில் இயங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. நேசமணி சிஸ்டர் தேங்க்யூ. உங்களுடைய ப்ரொமோஷனை டிக்ளேர் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. சுலோச்சனா சிஸ்டர் பிளஸ் யூ. கர்த்தர் இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்பெஷல் விஸ்டம் நாலேஜ் எல்லாம் இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ லோ. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சிஸ்டர். உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுவதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. உங்களை பார்த்து சொல்கிறேன்,
இந்த மந்திரம், பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது. நமக்கு அணுகாது. என்ன அணுகாது? என் குடும்பத்தை அணுகாது. அது இருக்குதோ இல்லையோ, ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். பட் அதை என்னை டச் பண்ணாது. என் ஃபேமிலியை டச் பண்ணாது. என் ஃபேமிலி மெம்பர்ஸை டச் பண்ணாது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. ப்ளஸ் பண்ணுறேன். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். ஒருவேளை யாராவது புதுசாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வி வில் ப்ரே ஃபார் யூ அண்ட் க்ளோஸ். ராமா சாந்துர எல்லா செவ்வாய்க்கிழமையும் 9 மணிக்கு நமக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிருங்க. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையும் வாங்க. சாட்சிகளை ஷேர் பண்ணுங்கள். இந்த மினிஸ்ட்ரி அநேகருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 விஷயம் முக்கியமாக இப்போது நம்ம ஃபேமிலின்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பெங்களூரில் ஒரு சர்ச்சுக்காக ஒரு பில்டிங்கை பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அபவ் 2 crores மேலே அந்த பில்டிங் இருக்குது. ஏன்னா இங்கே ரெண்ட்டுக்கு சர்ச்சுக்கு இடம் தர மாட்டேன்றாங்க. ஒரு வேளை ரெண்ட்டுக்கு கொடுத்தாலும் அட்வான்ஸு ரெண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதனால் ஓன் பில்டிங்காக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பில்டிங்கை எல்லா விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். நிறைய மீட்டிங்ஸ், நிறைய விஷயங்கள்லாம் அதில் ஜனங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்யலாம். அதனால் உங்கள் ஜபங்களை ஜெபிச்சு கொள்ளுங்கள். மோர் தென் 2.5 crores கிட்ட அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அதனால் அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க. ஒரு வேளை கர்த்தர் ஏவுனா நீங்கள் அதுக்காக விதைக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுனில் பிரதர், எல்லாம் நீங்கள் மாட்டியிருக்கிற எல்லா இஷ்யூவாக கேன்சல் பண்ணுறேன் பிரதர் ஏசுவின் நாமத்தினால. இன்றைக்கி நிறைய வார்த்தையை நான் நம்புகிறேன் உங்களுக்கும் ஆண்டவர் பேசியிருக்காருன்ட்டு. ஃபேக்டை பார்க்காதீங்க, ட்ரூத்தை பாருங்கள். எந்த வித இஷ்யூவும் உங்களை அணுகாது. எந்த வித இஷ்யூவும் உங்களை மேற்கொள்ளாது. இயேசுவின் நாமத்தினால. ஃப்ரீ ஃபார் கிளைமேட் ஸ்தோத்திரம். சிஸ்டர், பெங்களூர்லேயும் பயங்கர குளிராக இருக்குது சிஸ்டர். வேறு மாதிரி இங்கே காலையிலலாம் எழும்பவே முடியல. ஓகே, கண்டிப்பாக நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில் கிளைமேட்டை நார்மலாக பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால நார்மலாக பேசுகிறோம். அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஓகே, bless you all, bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் என்றும் மறக்க மாட்டோம். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். ஆமேன். God bless you. அடுத்து செவ்வாய்க்கிழமை பார்ப்போம். மார்னிங் ப்ரேயருக்கு, நைட் ப்ரேயருக்கு நாளையிலேருந்து அந்த குரூப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்னிங் 5:30க்கு, நைட் 9 o'clock மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய் பாய். bless you all.